ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கோகர்னால இருக்கிற ஓம் பீச்சில் இருக்கோங்க. நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகர்னா பீச் ட்ரெக்கிங் அதோட ட்ரையல் 1 ட்ரையல் 2 முடிச்சாச்சு. இப்போ ட்ரையல் 3 நம்ம ஓம் பீச்சில் இருந்து ஹாஃப் மூன் பீச்சுக்கும் பேரடைஸ் பீச்சுக்கும் போக போகிறோம். எதுக்குடா ஒரு ஊரில் இருக்கிற பீச்சை 3 வீடியோவாக போடுறேன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எதுவுமே மிஸ் பண்ணாமல் அங்கங்கே இருக்கிற கெஃபேஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேசஸ்ஸு, பீச் வியூ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம 3rd கோகர்னா பீச் ட்ரெக்கிங் ட்ரையலான ஓம் பீச்சில் இருந்து ஹாஃப் மூன் பீச் அண்ட் பேரடைஸ் பீச் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓம் பீச்சை சூப்பரா ரசிச்சு முடிச்சாச்சுங்க. காலையில மகாகணபதி டெம்பிள்ல இருந்து கிளம்பணும் கோகர்னால. அங்கிருந்து குட்லே பீச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரையலும், குட்லேல இருந்து ஓம் பீச் வரைக்கும் செகண்ட் ட்ரையலும் முடிச்சுட்டு இப்போ நாம 3rd ட்ரெக்கிங் ட்ரையலான ஓம் பீச் அண்ட் ஹாஃப் மூன் ஓம் பீச்ல இருந்து ஹாஃப் மூன் பீச் அண்ட் பேரடைஸ் பீச் போறோம். இந்த மாதிரி தான் குட்டி குட்டி வேஸ் போகுங்க. உள்ள ட்ரெக் பண்ணிட்டு போகணும். வாங்க ஜங்கிள்குள்ள சூப்பரா ஒரு ட்ரெக்கிங் போகலாம். பீச் ட்ரெயில் நம்பர் 3 இன் கோகர்னா. ஃப்ரெண்ட்ஸ், ஓம் பீச்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இன்கேஸ் நீங்க பைக்ல ரெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, பார்க் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துக்கலாம். ஸோ இங்கே ஓம் வியூ ரூம்ஸ் அண்ட் ரெண்ட் இருக்குது பாருங்கள், ஓம் பீச் கோகர்னா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ரூம்ஸும் இருக்குது, டென்ட்ஸும் இருக்குது, வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இங்கே அங்கங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், ஹாஃப் மூன் பீச் அண்ட் பேரடைஸ் பீச் போகிற வழி. வாங்க போவோம். ஸோ இந்த ட்ரையல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்லேலேருந்து நம்ம ஓம் பீச் வர பார்த்தும் நல்லா போட்டு வச்சுருந்தாங்க. ஓம் பீச் வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ் எல்லாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ நாம் டுவர்ட்ஸ் ஹாஃப் மூன் பீச் அண்ட் பேரடைஸ் பீச் போக போகிறோம். இது ரொம்ப கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஹில் டாப் மேலே தாங்க நடக்கணும். அப்படியே பீச் ஓரத்துலேயே. நீங்கள் இங்கே வந்தால் தான் அந்த வைப் தெரியும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, வரவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, ஒயின் பாட்டில்ஸ் எல்லாம் போட வேணாங்க. ஏன்னா அவ்வளோ ஹெவன் மாதிரி இருக்கிற பிளேஸை நாம தான் பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கணும். ஓம் பீச்சில் இருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறமே இங்கே பாருங்களா, ஹில் டாப்ல இருந்து நம்ம பார்க்குற வியூ பாருங்க. ஆக்சுவலாக இங்கிருந்து தான் வந்து நம்ம ஓம் சிம்பிள் வந்து நல்லா தெரியுதுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல சன்செட் வியூ கெஃபேல சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அங்கிருந்து வியூ நல்லா தெரிஞ்சு, இங்கிருந்து வியூ நல்லா தெரியுது பாருங்க. அழகா ஹிந்தி ஓம் சிம்பிள், நம்ம விநாயகருக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சிம்பிள்ல தான் இந்த பீச் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சஸ்ங்க. குட்லே பீச்சும் நல்லா இருந்துச்சு, ஓம் பீச்சும் சூப்பரா இருந்துச்சு. ஓம் பீச்ல இருந்து தான் உங்களுக்கு ஃபெரி கிடைக்கும். ஃபெரி பிடிச்சி நீங்க பேரடைஸ் பீச் போய்க்கலாம், இன்கேஸ் நீங்க நடக்க வேண்டாம்னு நினைச்சீங்களா. ஓகேவா, நம்ம பேரடைஸ் பீச் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது ஃபெரி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா, பட்ஜெட் ஒத்து வந்துச்சுன்னா. இல்லாட்டி நடராஜா சர்வீஸ் தான். பாருங்களேன், ஒரு பைரவன் பாறை மேலே உட்காந்துருக்கான். ஹாய்டா கோகர்னா பைரவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓம் பீச்சில் இருந்து ஹாஃப் மூன் பீச், பேரடைஸ் பீச் போகிற வழியில் இந்த ஓம் வியூ பீஸ் கெஃபேன்னு இருக்குங்க. ரூம்ஸ் அண்ட் ரெண்ட். நம்ம கீழே பார்த்தோம்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அது இங்கே தான் இருக்குது. வேற லெவல் லொக்கேஷனுங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னன்னா இட்டாலியன், சைனீஸ் எல்லாம் கூட கிடைக்குது. நம்பர்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக டைனிங் பண்ணலாம். நல்லா இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி கூட. வியூ பாருங்க, ஓம் பீச்சோட லாங் வியூ ஹில் மேல இருந்து. லாஸ்ட் வீடியோவில் இந்த பீச் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்னென்ன கெஃபேஸ் இருக்கு, எங்கே டைனிங் பண்ணலாம், எங்கே ஸ்டே பண்ணலாம், எல்லாமே பார்த்தோம். பார்க்காம இருந்தால் பாருங்க. இப்போ நாம் ஹாஃப் மூன் பீச் போகலாம். ஐ திங்க் இந்த வழியில் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மாதிரி மேலே தான் ட்ரெக் பண்ணோம். ஐயோ, இந்த பீச் வியூ பார்த்துட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. இருந்தாலும் போய் தான் ஆகணும்.
சூப்பரா. ஓகே, ஓம் பீச் இருந்து இப்படி தான் மேலே ஏறணுங்க. கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். மழை காலத்தில் வந்தால் மக்களே நல்ல grip இருக்கிற மாதிரி செப்பல், சாண்டல்ஸு, ஷூஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துக்குங்க. ப்ராப்பர் ஷேட்ஸ் கொண்டு வந்துக்குங்க ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுக்குங்க. ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்குங்க. ஓகேவா? ஏன்னா என்னதான் வந்து மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஹியூமிடிட்டி இருக்க தான் செய்யும். பீச் ஓரம்ல. இங்கே பாருங்க, போகிற வழியில் ஜூஸ் ஷாப் இருக்கு. சன்செட் சூரிய பாயிண்ட். ஹாய் ப்ரோ. இளநீரெல்லாம் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் தண்ணியெல்லாம் கொண்டு வராட்டியும் போகிற வழியில் வாங்கிக்கலாம். பட் ஃபார் சேஃப்டி, இன்கேஸ் கடைகள் க்ளோஸ் ஆகிருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேக்கப் பண்ணிட்டு வந்துக்கிறது நல்லது. ஆஹா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கடைசி ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் எலிவேஷன் ஏறி இறங்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிற பீச்சஸ் ரெண்டுமே. இந்த ஜூஸ் ஷாப்ல இருந்து மேலே வந்தோடனே இங்கே 2 ரோடு இருக்குங்க. மேலே போகிறது வந்து ஹாஃப் மூன் பீச் போகிற வழி. இங்கே வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவிலேருந்து நம்ம ஓம் பீச்சை பார்க்கலாமா? வாங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. பேர்ட்ஸ் ஐ வியூவிலேருந்து நம்ம ஓம் பீச்சை ரசிச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி தான் போகும். அப்படியே திகிலாக இருக்கும் உங்களுக்கு. தனியாக வந்தீங்கனாலும் நல்லா இருக்கும். அம்மாடி மக்களே, கிரிப்போட தான் செப்பல் போட்டு வந்திருக்கேன். அதுவே வழுக்குதுங்க மக்களே. கொஞ்சம் ஜர்க்கோட தான் நடக்கிறேன். ஏன்னா ரா ஃபீலிங் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ அ ப்ளசன்ட் ஃபேஸ். என்ன இருக்குதோ அதை நிதர்சனமாக காட்டிடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துப்பீங்கள, அதுக்காக தான். இதுதான் மக்களே ஓம் பீச்சோட பேர்ட்ஸ் ஐ வியூ பாயிண்ட். அப்பா, வேற லெவல் இருக்குடா சாமி. ஓ, இன்னும் அது வரைக்கும் கீழே போலாமா? மக்களே, இன்னொரு சேஃப்டி, கரெக்டாக கடல் வரைக்கும் இந்த பாறை இருக்குங்க. செல்ஃபி எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு இதாகிடக்கூடாது, ஸ்லிப் ஆகிடக்கூடாது. எதுக்குடா இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு கேட்காதீங்க நிறையா. ஏன்னா சொல்ல வேண்டியது என் கடமை. ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர், I don't want to influence you guys in a wrong way. என்னென்ன ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணுமோ அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? இங்கே தெரியுது பாருங்க ஓம் சிம்பிள். சூப்பர்பா மக்களே. அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ஜங்கிள் மாதிரி இருக்குங்க சாமி. ஜங்கிள் ட்ரெக்குன்னே சொல்லலாம் இதை. கொஞ்சம் இது கஷ்டம்தான். ஓ மை காட், சரியான வியூவாக இருக்குங்க. ஆனால் பயங்கர ரிஸ்க்கு. இங்கே பாருங்க. ஓ ஜீசஸ் காட். ஓம் பீச்சோட பேர்ட்ஸ் ஐ வியூங்க. அக்கா மக்கா, வர்ற வழிதான் நாராசமா இருக்கு மக்களே. த டாப் மோஸ்ட் வியூ ஓம் பீச். இதை விட சூப்பராக பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம ஓம் பீச்சோட பேர்ட்ஸ் ஐ வியூ பார்த்தாச்சுங்க. டங்க அக்கா மக்கா, என்ன மாதிரி மெஜஸ்டிக்காக இருக்கு பாருங்க அரேபியன் சி. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஓம் பீச். ஓ கூல் மேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓம் பீச்சோட வியூ பார்த்தாச்சுங்க. இப்போ வாங்க ஹாஃப் மூன் பீச் நோக்கி பயணத்தை கிளம்புவோம். அங்கே பாருங்க ஃபெரி ரைடெல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஓம் பீச்சில் நிறைய பீச் ஸ்போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். 3-4 days எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். நம்ம ஹாஃப் மூன் பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த ட்ரெக்கிங் ட்ரையல் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறது, வண்டியில் வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. ஆஹா, இந்த வழி பயங்கரமாக இருக்கு. கணேஷா, போய் ரீச் ஆகிடுவியா? எந்த பக்கம் வழி இருக்குன்னே தெரியலையே இங்கே.
வந்த வழியிலேயே திரும்பி போய் ஏறிடலாமோ? ஆமாங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. இங்கே எங்கே வழி இருக்குன்னே தெரியல. டெட் எண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஒரு 100 மீட்டர்ஸ் வாக் தான். நம்ம திரும்பி அந்த இடத்துக்கே போயிட்டு நம்ம அந்த டென்ட் எல்லாம் இருக்கிற இடத்த பார்த்தோம்ல, ஒரு கெஃபே, அங்கே போயிட்டு மேலே ஏறிக்கலாம். எதுக்கு ரிஸ்க்கு? மக்களே வழியை கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கேயே இருக்கு, யூடர்ன் போட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இந்த தப்பை மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடாது. எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. எவ்வளோ சூப்பரான ஏரியா பா! இது சரியான ஆஃப் ரோடுங்க, ஜங்கிள் தான். ஆனால் சேஃப் தான் மக்களே, தைரியமாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இன்னைக்கு ஹாஃப் மூன் பீச் போயே ஆகிறோம். எப்பா, மரம் ஒன்று விழுந்து கிடக்குது வழியில். வீக்கெண்ட்ஸில் வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டூரிஸ்ட் நடமாட்டம் இருக்கும். நாம் ஒரு மண்டே அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபீல்காகவே வரலாங்க. அது தனியாக பேக் பேக்கர்ஸ் எல்லாம் வந்தால் த்ரில்லு தான். மக்களே, வழியில் 2 பிரதர்ஸ் ஆப்போசிட்டில் வந்தாங்க. பேரடைஸ் பீச்சும் ஹாஃப் மீன் பீச்சும் போகிற வழி க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரீஸ் எல்லாம் போட்டு. என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. மரங்கள் போட்டு வச்சுருக்காங்களா, அங்கே போய் பார்த்துருவோம். ஏதாவது ஷார்ட்கட் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஸ்வீட் திங்ஸே காட்டிகிட்டு இருக்க முடியாதுல, உள்ளதை உள்ளபடி செய்யணும். இங்கே பாருங்க, எத்தனை பாட்டில்ஸை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மக்களுக்கு இது ஒன்று தாங்க பிடிக்காத விஷயம். இந்தியாவில் இல்லாத பிளேசஸே இல்லை. பட் ஆனால் நமக்கு நம்மளோட சொர்க்கப்புரிகளை பாதுகாப்பாக வச்சுக்க தெரியலைங்க. அதுதான் நான் சொல்லுவேன் 100%. ஓ, இந்த மரங்களை பார்த்து தான் அவர் ரோடு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாரா? இதை தாண்டி போக முடியாதா என்ன? வாங்க, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ரீசெண்டாக வந்த மான்சூனில் ஹெவியாக மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க, அதில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, செப்பலெல்லாம் விழுதே. ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. ஓகே, செப்பல் போட்டாச்சு. சரியான ட்ரக்குங்க இது. எப்பா, ஓம் பீச் டு ஹாஃப் மூன் பீச் போகிற ரோடு உண்மையிலேயே மழை காலத்துலலாம் வந்தீங்கன்னா அள்ளு விட்டுருங்க. எப்படி இருக்கு மக்களே ரா கோகர்ணா பீச் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு? எத்தனை பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வருவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இவ்வளோ சூப்பராக அட்வென்ச்சர் பண்ணிட்டு போயிட்டு அந்த பீச்சை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். குத்து மதிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்குங்கிற நம்பிக்கையில் தாங்க போயிட்டுருக்கேன். நமக்கு இல்லாமல் போயிடுமா வழி? எப்பா சாமி, இது எவ்வளோ நேரோவாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. நிழலே வரலைங்க. சின்ன ரோடு, ஒருத்தர் போகிறதுக்கே கஷ்டம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. வரே வா, வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அப்பா, இங்கே தான் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு. மக்களே ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியுதுங்க பீச். நல்ல வேலை, ஐ தாட் த வேஸ் பிளாக்ட். தேங்க் காட். அங்கே ஃபெரி போகுதுங்க. பை சான்ஸ் நமக்கு ஃபெரி கிடச்சிதுன்னா திரும்பி வரும்போது ஃபெரியில் வந்துடலாம். ஓகே, கொஞ்சம் மக்களை பார்த்தோன்னே தான் ஆமா சாமி, இங்கே பாருங்க, இப்படி தாங்க பேச பேச அதிர்ச்சி பைத்தியம் ஆகிடும் எனக்கு வியூஸை பார்த்தோன்னே. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, நம்ம நடந்து போகிற வழி ஓகேவா, சைடில் விழுந்தோன்னா நேராக அரபிக்கடலில் தான் லேண்ட் ஆகும். அந்த இடத்துல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் போடலாமா? போடக்கூடாதுல்ல. அதனால நம்ம ஃபாலோவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பியூராக பூமி தாயை விட்டுட்டு போவோம் ஓகேவா. ஸோ மக்களே, பாதுகாப்பாக வாங்க, பாதுகாப்பாக வாங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது தாங்க. சொல்லிட்டு நீ ஏன் ப்ரோ கேமராவை பிடிச்சிட்டு இப்படி போகிறேன்னு கேட்காதீங்க. நான் ஒரு கண்ணு வந்து வழியிலையும் வச்சுருக்கேன் ஓகேவா. வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் உங்களுக்கு, கண்ணெல்லாம் வந்து கீழே தான் இருக்குது. சாரிங்க.
ஐயோயோயோயோயோ, அட சாமி கோக்கர்ணா, நீ எல்லாம் ஊராடா டேய், சொர்க்கப்புரியா இருக்கீடா. மலையோட எண்டு தாங்க பீச், கடலு. அதங்கக்கா மக்கா, மழையெல்லாம் பெய்யும் போது வந்தா அள்ளு விட்டுரும் போலயே. இங்க பாருங்க நடந்து வர வழி, செங்குத்தான மலைப்பாதையில ஓரத்துல அப்படியே. ஐயோ சரியான அட்வென்ச்சருங்க. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்டட் திஸ் ஈவன் 1%. வேற லெவல். இங்க பாருங்க மழையெல்லாம் பெஞ்சா அருவி மாதிரி கொட்டும் போல தண்ணி. ராமசாமி, குப்பசாமி, கோவிந்தசாமி, எல்லா சாமியும் காப்பாத்துங்கப்பா. ஓம் பீச், ஹாஃப் மூன் பீச் வரைக்கும் போயிட்டு பேரடைஸ் பீச் பார்த்துட்டு வர வரைக்கும் பாதுகாப்பா கொண்டுட்டு போயிட்டு இறக்கி விடப்பா. இங்க பாருங்க மக்களே வழி. வேற லெவலு, வேற லெவலு, வேற லெவலு. வாடா வாடா கணேஷா, உன்னால முடியும்டா, போயிடலாம்டா. ஓ இங்க பாருங்க, ஒரே ஒரு கால் வச்சு நடக்கிற அளவுக்கு தான் இருக்கு. பயங்கர பாறைகளா இருக்குங்க மக்களே. ட்ரெக்கிங் எல்லாம் போகும்போது இதுதாங்க அட்வென்ச்சரு. இதுக்காக தான் நம்ம வர்றது. அட்ரினலின் ரஷ்ஷு தாறு மாதிரி தக்காளி சோறா இறங்கும், அந்த அளவுக்கு இருக்கும் ஏரியாஸ் எல்லாம். ஓ இங்க பாருங்க, அங்கங்க வந்தா திடீர்னு ஃபாரஸ்ட் ஆயிருதுங்க. ஓகே, நம்ம அந்த செங்குத்தான பீச் ஓரத்துல இருந்து இப்போ ஃபாரஸ்ட்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்குள்ள இருந்து தான் கீழே இறங்கணும் போல. அப்படியே ஒத்தையடி பாதை போகுது, நாமளும் போக வேண்டியதுதான். கீழே இறங்குது, கீழே இறங்குதுனாவே நம்ம பீச்சை அப்ரோச் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். கீழே இறங்குற வழி மட்டும் பாருங்களா, எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இதுக்குள்ள மனுஷ பையனை இறக்கி விட்டுட்டு போக சொல்றாங்களே. 2 வழி இருக்கு. ஐ திங்க் இந்த வழியில போயிட்டு ஒரு பீச்சை பார்த்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு இன்னொரு பீச் போகணும் போல. சரி, வழி எங்க போகுதோ அங்க போவோம். தெச்சி பூவெல்லாம் முளைச்சிருக்கு மக்களே. ஹவாய் செப்பலு, ஃப்ளிப்ஃப்ளாப்பெல்லாம் போட்டு வந்தீங்க, நேராக அரேபியன் சீ தான். கோகர்ணா பீச் ட்ரெக்கிங் வரணும்னா நல்ல கிரிப் இருக்கிற மாதிரி, இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி கிரிப் இருக்கிற மாதிரி ஷூஸு, நல்ல கிரிப் இருக்கிற மாதிரி செப்பல். சரி மக்களே, நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? பாதுகாப்பாக நடக்கணுங்க, எனக்கே பயமாக இருக்கு. ஓ காட், ஆஹா மக்களே, நம்ம நடந்து நிமிர்ந்து கூட நடக்க முடியாதுங்க, இத்தனோண்டு ரோடா இருக்கு. இதுக்குள்ள எப்படிங்க கீழே இறங்குறது? அட பாவீங்களா, மியூசிக் எல்லாம் கேக்குது. ஓ மை காட், சத்தியமா எதிர்பார்க்கலீங்க. இது அநியாயத்துக்கு அட்வென்ச்சரா இருக்கு. மக்களே, ஒரு அட்வைசரி சொல்லிடுறேன், கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஹாஃப் மூன் பீச்செல்லாம் அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பயங்கரமா இருக்கு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இறங்குனா இறங்கலாம். இங்கே பாருங்க பீச் தெரியுதா, பட் ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கணுங்க. வாங்க இறங்குவோம். ஒரு சரியான ஸ்டீப், ஒரு 100 மீட்டர்ஸ் இறங்கி வந்தாச்சுங்க. இங்கேயும் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கிடக்குது பாருங்க. இங்க ஜன நடமாட்டம்லாம் இருக்கான்னு கண்காணிக்கிறதுக்கு நம்ம மக்கள் போட்டிருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸே போதும் அடையாளம். வாரே வா, நாம எடுத்த ரிஸ்க்கு இதுதாங்க நமக்கு கிடைக்கும். ஓ இதுதான் ஹாஃப் மூன் பீச். ஐயோ அழகே. ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன்னு நினைக்காதீங்க மக்களே, ஏன்னா நேரில் வந்தாதான் தெரியும். ஐ திங்க் நாம இப்படியே பாறைகள் மேலே ஏறி பீச்சுக்குள்ளே குதிச்சிடலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் மேலே ஏறி இறங்குறதுக்கு என்ன சொல்றீங்க? பார்க்கலாம் வழி இருக்கான்னு.
இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியாங்க. ஹை டைட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இறங்க வேண்டாம். இன்னைக்கு லோ டைட்ஸ் தான் இருக்குது. நவம்பர் டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மந்த்துங்க. பாருங்க மக்களே, ஹாஃப் மூன் பீச்சு. நாம் அங்கே இறங்கியிருந்தா கூட இங்கேருந்து ஹாஃப் மூன் பீச்சை ரசிச்சிருக்க முடியாது. இங்கே இறங்கினது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. வாவ், நம்ம சிக்னேச்சர் போஸ் கொடுத்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கோகர்ணா ட்ரிப்பை மறக்கவே மாட்டேங்க. இந்த இடம்லாம் ஒன் டைம் டிராவல் கிடையாது. அடுத்தடுத்து நம்ம நிறைய வரப்போறோம். இங்க பாருங்க, ஃபெரி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆளு இருக்காங்களா என்னன்னே தெரியல. ஃபெரி மட்டும் வந்துட்டு இருக்கானா? அப்பா, ஊருன்னு இருந்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த சைடு இருக்கு போல பாரடைஸ் பீச். அங்கேயும் ஃபெரி இருக்கு. ஆளு இருந்தாங்கன்னா ஃபெரி எடுக்கலாம். ஆளு இல்லாட்டி நடந்துதாங்க வரணும். மூணு ஃபாரினர் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப செக்லூடட் பிளேஸ்ங்க. பாரடைஸ் பீச்சும் ரொம்ப செக்லூடடு, நம்ம ஹாஃப் மூன் பீச்சும் ரொம்ப செக்லூடடு. ஹாஃப் மூன்னா பிறை நிலவு மாதிரி குட்டியா இருக்கு பாருங்க. செம்ம கியூட்டுங்க. ஏதோ ஹிடன் பாரடைஸ் மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதுக்குள்ள போய் அந்த பக்கம் இறங்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லாட்டி திரும்பி வந்து மேலே ஏற வேண்டியதுதான். கொஞ்சம் கஷ்டமான ட்ரெக்குங்க. கடைசி ட்ரெயில் இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் த்ரில்லிங்கா இருக்கு. ஸோ ப்ரிப்பேர்டா வந்துருங்க. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அட்வென்ச்சர். அப்படியே இந்த பவுல்டர்ஸ் மேல நடந்து போயிட்டு இருக்கேன். இறைவா, அங்க கீழே இறங்கறதுக்கு ஒரு வழி கொடுறா இறைவா. கருணை காட்டு பகவானே. எல்லா சாமியும் வேண்டிக்குங்க மக்களே. அங்க ஒரு இடம் இருக்கணும் இறங்க இருக்குன்னு. பாறைகள்லாம் வேற அலை அடிச்சு அடிச்சு நைஸா இருக்கா. பயமா இருக்கு, வலிக்கு விட்டுருமோன்னு. விழுந்தா அவ்வளவுதான், தேங்காய் உடைக்கிற மாதிரி மண்டட்டாமா. ரொம்ப பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நம்ம கொஞ்சம் உஷாரா வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், நல்லா கிரிப் இருக்கிற மாதிரி சூஷன் செப்பல்ஸ் போட்டு வந்துருங்கன்னு. ஒரு பாதிவே வந்தாச்சுங்க. அநேகமா உள்ளுக்குள்ள இடம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இறங்குறதுக்கு. பட் அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆஹா, கன்ஃபார்ம்டா தெரியலையே. மக்களே, நம்மளோட பிரேயர்ஸ் வீண் போகலீங்க. நான் மக்களே கூப்பிடுறது சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திட்டிட்டு இருந்தாங்க. ஏன் ப்ரோ இவ்வளவு மக்களே போடுறீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு. பட் இதுதாங்க பாசமா கூப்பிடுறது. இங்க பாருங்க, அழகா ஃபெரிஸ் கடல் அலையில ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாக்குறக்கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. So இதுக்குள்ள போய் நம்ம அங்க இறங்கிக்கலாம், வாங்க போலாம். And this is how Ganesha does all the adventures and reach the destination. ஒரு வழியா நம்ம ஆல்தவே மேலே ஏறி கீழே இறங்காம உள்ளுக்குள்ள இருக்கிற பாறைகள் மேலே ஏறியே வந்தாச்சுங்க. இன்னைக்கு அலைகள் நிறைய இல்லை, அதனால நம்ம லக்கு வந்துட்டோம். அலைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஆல்தவே 150 அடி மேலே ஏறி சுத்திட்டு கீழே இறங்கணும். இங்க இருக்கு பாருங்க கீழே இறங்குறதுக்கு வழி, மலை மேல இருந்து. சரியான வெயிலுங்க. போயிட்டு ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா கிரிப்பா இருக்கிற செப்பல் எல்லாம் போட்டு வந்தங்காட்டி, சாண்டல்ஸ் போட்டு வந்தங்காட்டி வந்தாச்சு. ஸ்லிப்பரியா இருக்கிற ஃபிளிப் ஷாப்லாம் வந்தா பேசாம கழட்டிட்டு வெறுங்காலிலேயே நடந்துருங்க, ஓகேவா? கோகர்ணா அகனாஷினி அட்வென்ச்சர்ஸ். அகனாஷினிங்கிற ஒரு ரிவர் வந்து கடல்ல சேருங்க கும்தாக்கு பக்கத்துல. ஸோ அதுக்குள்ள பேக் வாட்டர்ஸ்ல போற ஃபெரிஸ் இதெல்லாம். சன்பத் எடுத்துட்டு இருக்காரு பாருங்க.
ஸோ இங்கேயும் ஷாக்ஸ் எல்லாம் இருக்குங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அழகா அந்த பாறையோட நிழல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வெரி கியூட். த பியூட்டிஃபுல் ஹாஃப் மூன் பீச்சுங்க. அவர் இந்த வெயில்ல சன்பாத் எடுத்துட்டு புக் படிச்சுட்டு இருக்காருங்க. நம்ம ஃபாரின் பிரதர்ஸ் பார்த்தீங்களா, அழகா மணலை பூசிக்கிட்டு சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட வழி கேட்ட அந்த கப்பலும் வந்துட்டாங்க ஒரு வழியா. ஸோ இது வந்து சிவா மூன் கெஃபே. இங்கே பாருங்க, சீ வியூ பார்த்துட்டு நீங்கள் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். வாங்க உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். அந்த பக்கமும் சில கெஃபேஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். நம்ம ஹாஃப் மூன் பீச்சில் சிவா மூன் கஃபேல ரெஸ்ட் எடுத்தோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. டென்ட் ஸ்டே பர் பர்சன் ಎಷ್ಟು ಬ್ರೋ? 300 அண்ட் டபுள் ஷேರಿಂಗ್ 500 ಅಲ್ವಾ? ನಂಬರ್ ಕಾರ್ಡ್ ಇದೆಯಾ? ಫೋನಲ್ಲೇ ತರಿಸಿ ಮಕ್ಕಳೇ. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7899259984. ಓಕೆ ಬ್ರೋ, ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಸೊ ಅಡ್ವಾನ್ಸ್ ಆಗಿ ಬುಕ್ ಮಾಡಬೇಕಾ? ಇಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಬಂದು ಬುಕ್ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಲ್ವಾ? சரி, தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே, இந்த நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரதருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இங்கே டென்ட் ஸ்டே எல்லாம் பண்ணலாங்க. இதெல்லாம் பயங்கர ரிமோட்டான ஒரு கஃபேஸுங்க. அப்பா, ஹாஃப் மூன் பீச்சில் என்ன மாதிரி இருக்குது தெரியுமா என்விரான்மெண்ட்டு. கோகர்னாலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்து நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணிக்கோங்க. அழகாக ஒரு டென்ட் ஸ்டே போட்டிங்களா, இங்கேயே ஃபுட்டெல்லாம் பட்ஜெட்டில் அவைலபிளாக இருக்குது. மெனு கார்டு காமிச்சோம் உங்களுக்கு. ஸோ அழகாக சில் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வீக்கெண்டு வாங்க. சாட்டர்டே வந்துட்டு சாட்டர்டே சண்டே இருந்துட்டு சண்டே நைட்டு கிளம்புனீங்கன்னா மண்டே உங்கள் ஊருக்கு ரீச் ஆகிடலாம். அற்புதமாக இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெக் ட்ரையல் வீடியோ தான் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இது 3வது ட்ரையலே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏரியாஸ். அதனால தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவா கஃபே பார்த்துட்டு இப்போ பேரடைஸ் பீச் போட்டுட்ருக்கோங்க. போகிற வழியில் இன்னொரு கஃபே இருக்குது, ரூட்ஸ் அண்ட் ராக்ஸ் கஃபேன்னு. ஃபுட் அவைலபிள். ஹாஃப் மூன் பீச் இங்கே ஸ்டே இல்லை, ஃபுட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் போல். அழகாக நீங்கள் பீச் பார்த்துட்டு டைன் இன் பண்ணலாம். இந்த ஃபெரியெல்லாம் நம்ம பீச்சில் நிற்கிறதே ஒரு தனி அழகில். ஒரு தாய்லாந்து பட்டாயா எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்குதுங்க கோகர்னாலேயே. இந்தியாவில் இல்லாத பியூட்டியா வெளிநாட்டில் இருக்க போகுது. எல்லா பக்கமும் அழகுதான், பட் இந்தியாலேயே வந்து இவ்வளோ அழகு கொட்டி கிடக்குதுங்க. நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அவ்வளோதான். டைம் கரெக்டாக 11:20 ஆகுதுங்க. நம்ம 11 மணிக்கு பேரடைஸ் பீச்சில் என் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் 11:20 ஆகிடுச்சு. சரி, ஓகே விடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 hours எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் அப்படியே பீச் ஓரத்துலேயே மெதுவாக ஒரு நடைய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு த்ரில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுக்குள்ளே நடராஜா சர்வீஸை விட்டோன்னா இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் போட்டிருப்பாங்க, ஓகேவா? பேரடைஸ் பீச் போகிற வழி அங்கங்கே. இங்கே பாருங்கள், போகிற வழியில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன தான் வந்து டைமிங் பிளான் பண்ணியிருந்தாலும்
எப்படி வந்து ஒரு 1 hour அதிகமாயிடுங்க. அப்படியே டம் ஸ்டக்கா நின்னுடுவீங்க பார்த்துட்டு. ஒரு அவதார் ஃபில்ம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க கோகர்ணா வந்தா. ஐயோ, ஐ thoroughly fell in love with கோகர்ணா மேன். சான்ஸே இல்லைங்க. சத்தியமா சொல்றேன், கோவா, சவுத் கோவா கூட இப்படிதான் செக்லூடடா இருந்துச்சு, பயங்கரமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் ஆனா கோகர்ணால இருக்கிற இந்த ரா ஃபீல் வேற எங்கேயும் கிடைக்கும்னு எனக்கு தோணலைங்க. இந்த மாதிரி காடுகளுக்குள்ளெல்லாம் போய் ட்ரெக் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் மேக் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டிருக்காங்க பாருங்க, அங்கங்க மார்க்கிங்ஸ் போட்டிருப்பாங்க. வா கியூட் மேன். அங்கங்க நீங்க பீச்சுக்குள்ள இறங்கி போற மாதிரி தாங்க இருக்கும். ஓ, இது ரொம்ப ரிஸ்கான ஏரியாங்க, அதனாலதான் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க போல. இங்க பாருங்க, வந்து போற வழியில இந்த வியூ பார்த்துட்டு இதுக்குள்ளதான் ஏறணுங்க. அட சாமி டேய். வா, இந்த மாதிரி மரத்துல மார்க்கிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. மேல இருந்து வந்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்து இறங்கணும். வண்டியில வந்தீங்கனாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ பீச் ட்ரெக் எடுக்கிறீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு வாக் பண்ணி வந்துடுங்க. ஒரு 1/2 டே இதுக்கு ஒதுக்கிடுங்க. காலையில் கிளம்புனீங்கன்னா ஒரு 1 o'clock வரைக்கும் இந்த ட்ரெக்கிங்க்கு ஒதுக்கிடுங்க. நாம் வ்ளாக் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா 1 hour தேவைப்படுது. நீங்கள் வ்ளாக் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ண மட்டும் வந்தீங்கன்னா அழகாக அங்கங்கே வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா 12 மணிக்கெல்லாம், 12 மணியே ஜாஸ்தி, 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். அங்கங்கே நம்ம ஸ்டக் ஆகி நின்றுக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே இந்த பாறைகளும் அதில் அலை அடித்து அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து ஒரு கிக் ஆயிடுங்க உங்களுக்கு. எவ்வளோ வைல்டா இருக்கு பாருங்க. நிசப்தமா இருந்தா இந்த அலைகளோட சவுண்ட் இருக்கு, அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. வாவ். ஓகே, இங்கிருந்து நாம இப்போ மேலே ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, வாங்க ஏறுவோம் மக்களே. ஒரு 50 meters மேலே ஏறி இங்க பாருங்க, பீச் ஓரத்துலயே நடக்கிற மாதிரி தான் இருக்கு. சாமி, சரியான அட்வென்ச்சரஸ் ட்ரெக்குடா சாமி. ஃபர்ஸ்ட் 2 ட்ரெக்கு நல்லா இருந்துச்சுங்க, 2 ட்ரெயிலு. குட்லே டு ஓம் டு ஹாஃப் மூன் பீச் கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்துச்சு. கடைசியா பாரடைஸ் பீச் போறது, ஓ மோடி. அதனாலதான் மழை காலத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க மக்களே. மழை காலத்துல எல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. இங்க பாருங்க, ஓ மக்களே, ஒரு டாப் பாயிண்ட்டுக்கு ஏறி மறுபடியும் இறங்க வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா ஈஸியா ஏறி இறங்கிடலாம். ஆஹா, இங்க பாருங்க எவ்வளவு ஸ்லிப்பரியா இருக்கும் மட்டும் பாருங்க. என் கால் எங்க இருக்கு, வலி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆடுக அப்படியே எவ்வளவு தைரியமா நடக்கிறானுங்க பாருங்க. கொஞ்சம் வழுக்குச்சுனாலும் கடலுக்குள்ள விளையாடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு தைரியமா போறானுங்க பாருங்க மக்களே. குட்டி ஆடு கூடங்க. அட பாவி ஆட்டுக்குட்டி. ஐயோ, ரொம்பவே தைரியங்க இதுகளுக்கு. சரிங்க, கீழே போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகேவா, பார்த்து இறங்கணும். இங்க பாருங்க வர்ற வழிய. அட பாவிங்களா,
இவ்வளவு அட்வென்ச்சர் கோகர்னா கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் சரிம்மா சிரிச்ச? நீங்க சாதாரண ஷூஸ் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா இப்படி வாயை பொழந்துக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. நீங்க சபரிமலை பெருவழி பாதை கூட இவ்வளவு ரிஸ்கா எடுத்திருக்க மாட்டீங்க. அண்ணா நம்ம கோகர்னா ட்ரெக் வந்து தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் த பேட் பார்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க. ஏண்டி கூட்டத்தை விட்டு தனியா போறியா? இங்க பாருங்க, அது கூட்டமா கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்படி போ மேல மேல. மெதுவா போடி. பாருங்களா, குரூப்பை விட்டு தனியா ஓடிட்டு இருக்கு பாவம். ஜீசஸ் சொல்ற மாதிரி ஒரு ஆடு மட்டும் கூட்டத்திலிருந்து விலகியது. வாவ், நைஸ் ஃபீலிங்க. இங்கே கீழே இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாரடைஸ் பீச்சில் போகிற வழியில் இருக்கிற இந்த வியூ பாயிண்ட்லேயும் நம்ம சிக்னேச்சர் போஸை கொடுத்தாச்சு. இங்கே பாருங்களா, ஃபானா அண்ட் ஃப்ளோரா எப்படி இருக்குன்னு. என்னென்னமோ முளைச்சிருக்குங்க, டிஃப்ரெண்டா. அவதாரில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஃபீலு. சரி வாங்க போகணும். மக்கள் ட்ரெக் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களே, இவங்க பாரடைஸ் பீச் பார்த்துட்டு திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடலான்னு நினைக்கிறேன். ப்ரொவைடட் வியூ பாயிண்ட்ஸ் எதையும் நம்மளை ஆச்சரியப்படுத்தி நிற்க வைக்காமல் இருந்துச்சுன்னா. பா, செம்ம வைல்டான ட்ரெக்னா இதுதான். அட டேய், என்னடா அங்கங்கே இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க? பாருங்க மக்களே, பாறையில் போட்டிருக்காங்க டைரக்ஷன்ஸு. இங்கே இருக்கு பாருங்க. இதுக்குள்ள எங்கடா டைரக்ஷன்ஸே காணோம். ஐ திங்க் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தப்பான ரூட் போயிட்டோம். இங்க இருக்கு பாருங்க டைரக்ஷன்ஸ். லெஃப்ட். இங்க மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கணும் பாருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் லாஸ்ட் ட்ரைலு, பட் இருந்தாலும் முடிச்சிடலாம். கடைசி பீச் தானே, வாங்க போயிடும். மக்களே, எவ்வளோ ஸ்டீப்புங்க. ஏம்மா சாமி, இப்போதான் நாக்கில் நுர தள்ளுது. அட ராமா, இங்கிருந்து எப்படி போகணும்னு தெரியலையே. இதுக்குள்ள ஒரு வழி இருக்கு. ஐ திங்க் இப்படி போகணும் போல. மக்களே, பாரடைஸ் பீச் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குங்க கடைசியில். ஏன்னா அங்கங்கே வந்து மேலே ஏறும் கீழே இறங்கும். ஓகேவா? ஸோ கூகுள் மேப்பும் நான் உங்களுக்கு லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் நடந்து போகணும். மழை காலத்தில் இந்த ஓடைகள் எல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இது அருவி விழுற இடம். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் மேலே ஏறுது. ஸோ இங்கே நிறைய மக்கள் வர்றதுனால வழி அவ்வளோவா மார்க் ஆகலை. ஸோ பொறுமையாக நின்று பார்த்து போங்க. பாரடைஸ் பீச் ட்ரெக்கு உண்மையிலேயே ட்ரிக்கியான ட்ரெக்கிங்க. வெயிலே விழாத அடர்ந்த காட்டுக்குள் நடைப்பயணம். ஹாஃப் மூன் பீச்சிலிருந்து பாரடைஸ் பீச் போகிற வழி டஃப்பாக இருந்தாலும் அங்கங்கே இருந்து நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஆறுதலுங்க. அங்கே இருக்கு பாருங்க ஃபெரிஸ் எல்லாம், ஹாஃப் மூன் பீச் ஃபெரி. இன்னும் நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ அப்படியே கடலை பார்த்துட்டு நடக்கலாம். இங்கே 2 மக்கள் இருக்காங்க. ஆஹா, ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க பாரடைஸ் பீச்சுக்கு போகிற ஃபெரி. இங்கே உங்களுக்கு வழி கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. இங்கே பாறையில் இறங்கிட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் இறங்கிட்டு இங்கே பாருங்க இந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள இறங்கணுங்க.
ஓ மை காட், இதை விட ஒரு அட்வென்ச்சரஸான ரூட்டை நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. மக்களே, பேரடைஸ் பீச் போற ரூட்டு இதை விட அட்வென்ச்சரஸா இருக்கவே முடியாதுங்க. மக்கள் வராங்க பாருங்க, அங்க இருக்கு பாருங்க பேரடைஸ் பீச், பியூட்டிஃபுல் பேரடைஸ் பீச். அட்லாஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க. ஓ காட், இங்க மக்கள் வந்து பேரடைஸ் பீச்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்களே ட்ரெக்க. வாங்க இறங்கும், அநியாயத்துக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல் ட்ரெக்கிங் தான் பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஓம் பீச்ல இருந்து பேராசைலிங் ரைடு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப லாங்கா இருக்கு, அதனால தெரியல. காலேஜ் பசங்க மேல வந்தோடனே நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். நம்ம ட்ரெக்கிங்கோட ஃபைனல் பாயிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்துச்சுங்க. கொக்கா மக்கா ஹாஃப் மூன் பீச்ல இருந்து இந்த கடைசி பாயிண்ட் ஆஃப் கோகர்னா ட்ரெக்கிங்கோட ட்ரெயில் இருக்கு. ஐயோ, வழி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமா இருக்கு, ஏறி இறங்குறதும் கஷ்டமா இருக்கு. ஒருத்தங்க அப்படியே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 10 minutes கீழே இறங்கினா நம்ம பீச்சுக்கு போயிடலாம். அங்க போயிட்டு ஃபெரி பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க. ஒரு 8 பேர் இருந்தா ஃபெரி பிடிச்சிடலாம் குட்லை பீச்சுக்கு. போயிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, பிரதர் சிக்னேச்சர் போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான். வாவ், சான்ஸே இல்லைங்க. எல்லாருக்குமே அந்த சிக்னேச்சர் போஸ் கொடுக்கணும்னு ஆசை வந்துடும். அப்படியே ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த பிளானட் எர்த்தியாருங்கிற ஃபீல் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியா கீழே இறங்குற பயங்கரமான ஸ்லிப்பிங் பாத்து இதுதாங்க மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட். கடல் பக்கத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நேரா நம்ம அரேபியன் சீக்குள்ள தான் லேண்ட் ஆகும். அதனால நான் கேமராவை உள்ள வச்சுட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் வரேன். ஓகேவா, இருங்க. ஸோ கொஞ்சம் தான் ஸ்லிப்பரியா இருக்கும். இங்க பாருங்க, கீழே ஒரு பிரதர் அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. த பேரடைஸ் பீச் பேருக்கு தகுந்த மாதிரியே ஹெவனா இருக்கு மக்களே. இங்க பாருங்க, எப்படி செம்ம டேஞ்சரஸான ஒரு ட்ரெக்குங்க. மெதுவாக உட்காந்து தான் வரணும். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா வந்துக்குங்க மக்களே. பட் ஒர்த் த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கடைசியா நீங்க வந்ததுக்கு அப்புறம். நம்ம லேடிஸ் வீராங்கனைகள் மெதுவா வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, கீழே கொஞ்சம் ஸ்லிப் ஆன. மழை காலத்துல எல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டுங்க. அதனாலதான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க மழை காலத்துல. ஸோ வி ஆர் ஃபைனலி அட் த ஹெவன் ஆஃப் கோகர்னா பேரடைஸ் பீச். அங்கங்க இந்த மாதிரி குகைகளா இருக்கும். இதுக்குள்ள எல்லாம் இறங்க வேண்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரிஸ்கான இடங்கள் இதெல்லாம். அட்லாஸ்ட் நம்ம பேரடைஸ் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. த கூலஸ்ட் பீச் அகெயின். குட்டியா இருந்தாலும் கியூட்டா இருக்குங்க. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாறைகள் தான் இருக்கு, கொஞ்சம் மணற்பரப்பு இருக்கு. ஃபெசிலிட்டிஸ் ரெடியா இருக்கு. ஒரு 8 பேர் இருந்தாங்கன்னா குட்லே பீச் வரைக்கும் ஃபெரியில போயிடலாம். பார்க்கலாம். இங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ், லெமன் சோடா, பிங்கோ, லேஸ் பேக்கெட், இளநீர் இதெல்லாம் கிடைக்குங்க. பையா கித்னா நாரியல் பானி? 100. லெமன் சோடா 60. ஸோ லெமன் சோடா 60ங்க. இளநீரெல்லாம் வந்து 100 rupees சொல்கிறாங்க. ரொம்ப ரிமோட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே பாரு. ஓகே, வேற லெவலில் இருக்கா. அங்கே ஒரு ஷாக் இருக்கு குட்டியா. இங்கே 3 இருக்குங்க. அங்கே ஒன்று, அங்கே இன்னொன்று. ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரீசன்ட் டைம்ங்க. நம்ம தேனியில் குரங்கணி ட்ரெக்கெல்லாம் போயிருந்தோங்க. ஆனால் இந்த அளவுக்கு டஃப் கொடுக்கலிங்க.
நம்ம கோகர்ணா ட்ரெக்கு செம்ம டஃப் கொடுத்துருச்சு. ஸோ பாருங்க, ஒரு வீடியோவில் இதை கவர் பண்ணியிருக்க முடியுமா இவ்வளோ டீட்டெயில்டா? எந்த பிளாகரும் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக கவர் பண்ண மாட்டாங்க. நான் தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டேன். கோகர்ணா கோவில் மட்டும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிடுவீங்க. பட் பீச்சை சுற்றி பார்க்கறது தான், அந்த ட்ரெக்கிங் வர்றது தான் வந்து ஹைலைட்டு. உங்களுக்கு ரொம்ப டயர்டெல்லாம் தெரியாதுங்க. நல்லா காலையில் சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு, வாட்டர் கேன் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா பொறுமையாக ட்ரெக் பண்ணலாம். ஒரு ஹாஃப் டே எடுத்துக்குங்க. கரெக்டாக மணி 12 நாம் பேரடைஸ் பீச் வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ½ அன் ஹவர் ரிலாக்ஸ்டாக நீங்கள் பீச் சைடு படுத்து தூங்கிட்டு இளநீர்கள் எல்லாம் குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருந்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபெர்ரி எடுக்கலாம். செம்ம தரவு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற ஷேக்கில் இருக்கும், தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் உண்மையிலேயே ஸோ கொஞ்ச நேரம் கீழே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். வாங்க மக்களே, கீழே போகலாம். இன்னும் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான். ஐயோ, ஒவ்வொரு வியூவும் அப்படியே ஒரு குட்டி பையனாக இருந்தால் மொத்தம் கொடுத்துடலாம் பேரடைஸ் பீச்சஸ்க்கெல்லாம். என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்களே. மழை பெய்கிற சமயத்துல எல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி சுனைகள் இருக்குங்க. இதில் எல்லாம் தண்ணி விழும்போது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க. பட் மழை பெய்கிற சமயத்துலலாம் இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன், வர விட மாட்டாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கேமரா எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ரொம்ப பாதுகாப்பாக வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பக்கம் இறங்குறது இப்படி தான் பயங்கர ராக்கி டெரைனாக இருக்கும். ஸோ பொறுமையாக இறங்கி பொறுமையாக என்ஜாய் பண்ணுங்க. And finally we are in Paradise Beach. ஒரு 8 மக்கள் இருந்தாங்கன்னா ஃபெரி எடுத்துடலாம் குட்லே பீச் வரைக்கும். பார்க்கலாம் கிடைப்பாங்களான்னு. சில பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இந்த மாதிரி மணல் இருக்கிற இடத்துல என்ஜாய் பண்ணுங்க. பாறைகளில் ஏறுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. த பியூட்டிஃபுல் பேரடைஸ் பீச் ஃபார் யூ. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் தண்ணியில் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாறை மேலே ஒரு கடை இருக்குது. எங்கேயும் இளநீ டீ காஃபி இருக்குமான்னு தெரியல. பட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பேரடைஸ் பீச்சுக்கு மேலே இருந்து இறங்கி வர்ற வழிங்க. இன்னொரு வழி இருக்கு. கடல் கரை வரைக்குமே வந்து தென்னை மரங்கள்லாம் இருக்குங்க. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பா கோகர்னால. ஸோ ஒரு நிமிஷாக்கு இந்த பக்கம் ஒரு கடை இருந்துச்சு, 2, இங்கே ஒரு 3 கடை இருக்குங்க பேரடைஸ் பீச்சில். அந்த பக்கம் இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3-4 கடை இருக்கு. மக்களே, நம்ம தண்ணியில் ஆட்டம் போட்டு ஒரு டீயும் வாட்டர் பாட்டிலும் வாங்கியாச்சுங்க. எப்போ ஒரு 10 ரூபா அதிகம் எல்லாமே. ரிமோட்டில் 10 ரூபா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ ரிமோட்டில் கடை வச்சுருக்காங்களே, அதுவே பெருசு. தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்கும். ஸோ அழகாக தண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு, ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா குடிச்சிட்டு, இளநீ எல்லாம் குடிச்சிட்டு திரும்பி போக வேண்டியதுதான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க ப்ளேஸ். மக்களே, இந்த கடையில் உங்களுக்கு பிங்கோ, லேஸு, தர்பூசணி, பைனாப்பிள் இதெல்லாம் கிடைக்குங்க. இளநீ கிடைக்கும், தெங்கின நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஃபிஷ்ஷெல்லாம் கூட கிடைக்குங்க பிங்க இங்கே.
சாப்பாடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டிருக்காங்க, கேட்டால் ரெடி பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ಹೌದಾ? ಸರಿ. ஸோ மக்களை இங்கே கடை வச்சிருக்கிற அண்ணா சொன்னாருங்க, மழை காலத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இது வரைக்குமே தண்ணி வந்துருமாங்க. ஸோ டிஃபன் எல்லாம் கூட செய்கிறாங்க, டிஃபன் ரைஸ் எல்லாம் கூட. ஸோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு நீங்கள் அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். குட்டி பீச்சு, ஆனால் செம்ம க்யூட்டான பீச்சு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடந்து வந்துட்டிங்கன்னா போதும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். மக்களே, நமக்கு ஹாட் அண்ட் பைப்பிங் டீ வந்துருச்சு. தேங்க்ஸ் அண்ணா. வாங்க சுட சுட ஒரு டீ சாப்பிட்டு நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். காலையில் ஸ்டார்ட் பண்ணது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் ஓம் பீச்சில் ஒரு கேப் எடுத்தோம், அதுக்கப்புறம் நடதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் பேரடைஸ் பீச்சில் ஃபெரி டிரைவர்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. பேரடைஸ் பீச் கெஃபேன்னு சொல்லிட்டு மேலே இன்னொரு கெஃபே இருக்குது. கீழே இங்கேயும் டென்ட்லலாம் ஸ்டே பண்ணலாங்க. நீங்கள் பேரடைஸ் பீச் வரைக்குமே நீங்கள் வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணலாம். ஒருவேளை இந்த டென்ட்டுக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓம் பீச்சுக்கு வந்துடுங்க. ஓம் பீச்சிலேருந்து ஃபெரி பிடிச்சிங்கன்னா பேரடைஸ் பீச்சுக்கு வந்துடலாம். அல்லது பட்ஜெட் இருக்குப்பா, பேரடைஸ் பீச் மேலே வரைக்குமே உங்களுக்கு ரோட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் ஹில்லிருந்து இறங்கி வந்துக்கலாம், அப்படியும் வரலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வந்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும் ஸ்டே பண்ணுறது. உங்களோட ஓன் டென்ட் இருந்துச்சுன்னா ஓன் டென்ட்டும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே டென்ட் பிச் பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஓன் டென்ட் இருந்துச்சுன்னா ஒரு 300-500 ரூபா மிச்சமாகும். ஐ திங்க் 300 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டென்ட்டுக்கு. அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் யாராவது இருந்தாங்கன்னா. இங்கேயும் இந்த ஹயாக்கிங் எல்லாம் இருக்குங்க, குட்டி குட்டி போட்ஸு. ஃபாரினர்ஸ் நிறைய இருக்காங்க, ஜாலியாக ஆட்டம் போட்டு. 3 ஃபெரி இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் 5 பேர் வரணும். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், மேலே ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க வந்தால் கிளம்ப வேண்டியது தான். வெயிட் பண்ணுவோம். மக்களே, இங்கே டென்ட் ஸ்டேக்கு வந்து 1000 rupees சொல்கிறாங்க பெர் ஹெட்டு. ஐ திங்க் 2 பேர் ஒரு டென்ட்டில் இருந்தால் கூட பர் ஹெட் 1000 பே பண்ணுமா. கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது. பட் நீங்கள் ஓன் டென்ட் இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது, இங்கே நீங்கள் டென்ட் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கேயே கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பேரடைஸ் பீச் கஃபே. ஸோ உங்களோட சௌரியத்தை பொறுத்து தான். மேலேயும் உள்ளுக்குள்ளேயும் ஸ்டே பண்ணலாம், மேலேயும் டென்ட் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்களாம் 1000 rupees பே பண்ணால். ஸோ மக்களே, நம்ம 3 பார்ட்ஸும் முடிச்சாச்சுங்க. காலையில் மகாகணபதி டெம்பிளில் ஆரம்பித்து குட்லே பீச் வந்து, குட்லே பீச்சில் இருந்து ஓம் பீச் வந்து, ஓம் பீச்சில் இருந்து ஹாஃப் மூன் பீச்சு, அதுக்கப்புறம் பேரடைஸ் பீச்சு எல்லாத்தையுமே ஒரு வழியாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். டைம் 12:30 ஆகுதுங்க. டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். திரும்பி ரிட்டர்னுக்கு வந்து எதர் ஃபெரி கிடச்சிச்சுன்னா ஃபெரியில் போயிடலாம். அதை வந்து இன்னொரு vlog-ஆ போடுறேன் ரிட்டர்னு. அல்லது நடந்து தான் போகணும், பார்க்கலாம். டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ 3 பார்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோகர்னா வந்தால் மஸ்ட்டு ட்ரைங்க. கோவில் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடாதுங்க, இன்னொரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பீச் ட்ரெக்கிங் வாங்க. ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கோகர்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. வந்துட்டு பீச் சைடு, முக்கியமாக பீச் சைடு ஸ்டே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பேரடைஸ் பீச் கோகர்னாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.